போலீஸ்ல ஆர்ம்டு ரிசர்வ் ஃபோர்ஸ்ல ஏட்டையாவா இருக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோ கதிரவன். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே கதிரவனும் இன்னொரு 2 கான்ஸ்டபிளும் சேர்ந்து ஒரு குற்றவாளிய ஒரு ஊர்ல இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த குற்றவாளி தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாவலா தான் அந்த போலீஸ்காரங்க போறாங்க. இவங்க அந்த கைதிய பஸ்ல ஏத்துன உடனேயே கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு கும்பல் வந்து இவங்கள சுத்து போட்டுருது. கையில மிளகாத்தூள் எடுத்து தண்ணீல கலந்து இவங்க மார்லலாம் அடிச்சு விட்டுருது. எப்படியாவது அந்த குற்றவாளிய தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாக்குது. விக்ரம் பிரபுவும் மத்த 2 போலீஸும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க 4, 5 பேர் வந்ததுனால இவங்களால சமாளிக்க முடியல. தண்ணீல மொளகாத்தூள கலந்து அவங்கவங்க முகத்துல கொட்டிட்டு, அந்த குற்றவாளிய ஒரு வழியா அங்கருந்து தப்பிக்க வைக்க பார்க்குறாங்க. அப்ப வேற வழி இல்லாம கதிரவன் அவரோட துப்பாக்கி எடுத்து, ஆட்டோல ஏறி தப்பிக்க பார்க்குற அந்த குற்றவாளிய சுட்டுர்றாரு. அதுல அவன் செத்து போயிடுறான். கைதிய பத்திரமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போ வேண்டிய போலீஸ்காரங்க கைதிய கொன்னுட்டதுனால, இப்ப அவங்க மேல விசாரணை கமிஷன் வருது. இவங்களோட சீஃபா இருக்கிற அருணாச்சலம் அப்படிங்கிற சீஃப் ஆஃபீசரு, "இங்க பாருங்கடா, 3 பேரும் வந்துட்டு என்ன கேட்டாலுமே ஒரே மாதிரி பதில் சொல்லுங்க. மாத்தி மாத்தி சொல்லாதீங்க. மொளகா பொடி அடிச்சு தப்பிக்க பார்த்தாங்க. வேற வழியே இல்லாததுனால சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாரு. அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு உள்ள போற 2 கான்ஸ்டபிளும் ஒரே மாதிரி பதில் சொல்லிடுறாங்க. ஆனா 3வதா கதிரவன் உள்ள போறாரு. கதிரவன் கிட்ட "நீங்க தானே சுட்டீங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல சுட்டீங்க? 100 மீட்டர்ல சுட்டுருக்கீங்க. ஓப்பன் ஏரியால ஏன் ஃபயர் பண்ணீங்க?" அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கதிரவன், "வேற வழி இல்லாம சுட்டுட்டேன் மேடம். நான் வந்து அவங்கள சுடலன்னா, அவங்க வந்துட்டு எங்கள கொல்ல பார்த்தாங்க. மொளகா பொடிய தான் மூஞ்சில அடிச்சாங்க. அவங்க ஆளுங்க வந்துட்டாங்க. ஒரு கைதி அவன் மேல வந்துட்டு 9 கொலை கேஸும், 2 ரேப் கேஸும் இருக்கு. கண்ணு முன்னாடி தப்பிச்சு போறான். ஒரு ஆட்டோல ஏறி ஓடி போறான். ஆட்டோவ விட வேகமா போய் என்னால அவன பிடிக்க முடியாது. வேற வழி இல்லாம அவன சுட்டுட்டேன். அதுவும் இல்லாம நான் வந்து ஆர்ம்டு ரிசர்வ் ஃபோர்ஸ்ல ஷூட்டிங்ல இருக்கேன். நான் நல்ல ஷூட்டர். அதனால என் எய்ம் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு அங்கருந்து வெளில வந்துடுறாரு. இதனாலேயே இவரோட சீஃப் அருணாச்சலத்துக்கு இவர புடிக்க மாட்டேங்குது. "நீ என்ன பெரிய இவனாடா? நீ மட்டும் எதுக்கு அவங்கள எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கோவமா இருக்காரு. இப்ப அன்னைக்கு நைட்டு கதிரவனும் கூட இருக்கிற மத்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணா சேர்ந்து பார்ல சரக்கு அடிக்கிறாங்க. கதிரவனோட ஒய்ஃப் அவளும் போலீஸ் கான்ஸ்டபிளா தான் இருக்கா. அவங்க ஃபோன் பண்ணி கதிரவன "நீ ஏன்டா சுட்டன்னு?" சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க மட்டும் நம்மள கத்தி எடுத்து வெட்ட வராங்க. வேற வழி இல்லாம தாம்மா சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். கதிரவனுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கதிரவனோட ஃப்ரெண்டு சோகமா நின்னுட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு கதிரவன் கேட்குறான். கதிரவன் இப்போ ரெஸ்ட்ல இருக்கான். அவன் வேலை டியூட்டி முடிஞ்சிருச்சு. கதிரவனோட ஃப்ரெண்டோட அம்மாக்கு உடம்பு சரியில்ல. ஆனா இப்போன்னு பார்த்து அவனுக்கு லாங் எஸ்கார்ட் போட்டிருக்காங்க. அவன் ஒரு கைதிய கூட்டிக்கிட்டு இங்க வேலூர்ல இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கதிரவன் உடனே அவன் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறான். அவனுக்கு லீவ் குடுங்க. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், "நீ வேணா ஒண்ணு பண்ணு. அவனுக்கு நான் லீவ் குடுத்துடுறேன். ஆனா அவன் டியூட்டிய நீ பாரு. நீ வந்து லாங் எஸ்கார்ட்டுக்கு போ. நீ இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு அந்த கைதிய கூட்டிக்கிட்டு இங்கேருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு போய் சப்மிட் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாரு. கதிரவன் அவன் ஃப்ரெண்டுக்காக பாவம் பார்த்து சரின்னு ஒத்துக்கிறான். கதிரவன் இப்ப அந்த ஆர்டர வாங்கிட்டு வெளில வரும்போது 2 கான்ஸ்டபிள் எதிர்ல ஓடி வந்து, "ஐயா லாங் எஸ்கார்ட்டுக்கா போறீங்க? நாங்களும் கூட வரோம்யா. உங்க கூட வந்தா ஜாலியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்க கூட வர ஒத்துக்கிறாங்க. இப்ப கதிரவனும் அந்த 2 கான்ஸ்டபிளும் வேலூர் ஜெயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஒரு கைதிய கூட்டிக்கிட்டு வெளில வராங்க. அந்த கைதி ஒரு கொலை குற்றவாளி. அவன் ஒரு சின்ன பையனா தான் இருக்கான். அவன் ஜெயில்லேருந்து வெளில வரும்போது, "ஏன்டா வரும்போது காசு எடுத்துட்டு வர மாட்டியா? உனக்கு சாப்பாட்டுக்குலாம் நாங்க செலவு பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கான்ஸ்டபிளும் அவன திட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அவன கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த 2 பேரும், "ஐயா நாங்க போய் சரக்கு அடிச்சுட்டு வரோம்யா" அப்படிங்கிறானுங்க. கதிரவன் உடனே வெறுப்பாயிடுறான். "என்னது சரக்கு அடிக்க போறீங்களா? டியூட்டி டைம்ல எப்புட்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "ஐயா உங்க கூட வெளிய வந்ததே ஜாலியா இருக்கதாய்யா. ஒண்ணுமே இல்லையா. நாங்க சும்மா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போய் சரக்கு அடிச்சுட்டு கம்முனு வந்துடுறோம்யா" அப்படின்னு சொல்றாங்க. கதிரவன் சரின்னு ஒத்துக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் சரக்கு அடிக்க போயிட்டாங்க. அப்ப கதிரவன் இந்த பையன கூட்டிட்டு சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிடுறான். அந்த பையனையும் "நீயும் சாப்பிடுறான்னு" சொல்லி கேட்குறான். ஆனா அந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் எந்த பக்கம் தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். கதிரவன் கை கழுவுற கேப்ல அவன் இந்த பக்கம் நடந்து போயிடலான்னு போறான். அப்ப சரக்கு அடிக்க போன 2 போலீஸ்காரங்களும் திரும்ப வந்துடுறாங்க. அந்த 2 கான்ஸ்டபிளும் நல்லா குடிச்சிருக்காங்க. அவங்களால நடக்கவே முடியல. கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே வராங்க. இந்த அளவுக்காடா குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கதிரவன் அந்த கான்ஸ்டபிள புடிச்சு திட்டி விடுறான். இப்ப பஸ்ல ஏறிடுறாங்க. சிவகங்கை போகணும். நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக கதிரவன் ஒரு பெரிய செயின் எடுத்து அந்த பையனுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு பஸ்ஸோட சீட்டுலயே அவன லாக் பண்ணிடுறான். அந்த பையன் கதிரவன் கிட்ட, "சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். நாளைக்கு வந்து நீங்க என்ன கோர்ட்லேருந்து கூட்டு போவீங்கல்ல சார். அப்ப அந்த கோர்ட் வாசல்ல மட்டும் என்னுடைய கை விலங்க அவுத்துருங்க. என்ன விலங்கு இல்லாம உள்ள கூட்டிட்டு போங்க சார்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கதிரவன், "டேய் கொலை பண்ணா அப்படிதான்டா. கையில விலங்கு போட்டு ரோட்ல தான் இழுத்துட்டு போவோம். அதெல்லாம் கழட்ட முடியாது. எதுக்கு நீ தப்பிச்சு ஓடுறதுக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார்" அப்படின்னு சொல்லிடுறான். "அதெல்லாம் முடியாது. உன்ன விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு போவோம்னு" கதிரவன் சொல்லிடுறான். வேற வழி இல்லாம அந்த பையனும் அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ முன்னாடி சீட்ல ஒரு கப்பிள் உட்காந்துட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு தலை நெறைய பூ வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேல சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கு. அத இந்த பையன் ரொம்ப ஏக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல இந்த பையன் பேரு அப்துல். இவன் ஒரு முஸ்லிம்னு காட்டுறாங்க. இவனும் அவங்க அம்மாவும் ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே கிராமத்துல இவன் கூட படிச்ச ஒரு பொண்ணு. அவ பேரு கலையரசி. அந்த பொண்ணு ஹிந்து. அவ தான் தலை நெறைய பூ வச்சுக்கிட்டு, இங்கேயும் அங்கேயும் போம்போதெல்லாம் இவன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா.
அந்த பொண்ணுக்கு அப்துல்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க. அப்துலோட வேலை என்னன்னா, அந்த ஊர்ல எதனா ஒரு ஃபங்ஷன் வருது அப்டின்னா, இவன் மைக் செட் எடுத்துட்டு போய் கட்டுற மாதிரி ஒரு டிவி எடுத்துட்டு போயிட்டு, அந்த டிவில படம் கேசெட்லாம் போட்டு அவங்களுக்கு படம் காட்டுவான். அப்துலுக்கும் கலையரசிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னும் வாய தொறந்து சொல்லிக்கல. கலையரசியோட அக்கா புருஷன் ஒரு பெரிய குடிகாரன். ஒரு நாள் நைட்டு அவன் அப்துல படம் போடுறதுக்காக படத்த எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அப்ப அப்துலும் படம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு டிவிலாம் செட் பண்ணிட்டு, "உங்களுக்கு என்ன படம் பார்க்கணும்? என்கிட்ட படையப்பா இருக்கு, பாஷா இருக்கு" அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன படம் வேணும்னு சொல்லி கேட்குறான். இந்த கதை 1997ல நடக்கிற கதை. அதுக்கு அந்த குடிகாரன், "இல்லடா இந்த படம்லாம் இல்ல. உன்கிட்ட வேற படம் எதுவுமே இல்லையா? உங்க ஓனர் கிட்ட நான் தெளிவா சொன்னனே, அந்த மாதிரி படம் போடு எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிட்டு படம் போட சொல்றான். உடனே அப்துல் கோவப்பட்டு, "நீங்க எதுவா இருந்தாலும் என் ஓனர் கிட்ட பேசிக்கங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப பார்க்குறான். அப்துல் மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு வெளிய வந்ததுனால, அந்த குடிகாரன் கோவப்பட்டு வெளியில வந்து அப்துல எட்டி உதைச்சிடுறான். "நான் ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டியா நீ? வேலைக்காரன் தானே நீ? நான் சொல்ற படத்த நீ போடு. நீயும் உங்க அம்மாவும் இந்த ஊருக்குள்ள இருக்கிறதே தப்பு. நீங்க வந்துட்டு உங்க பேச்ச நான் கேட்கணும்னு சொல்றீங்களா? உங்க அப்பாவையும், அம்மாவையும் இந்த ஊருக்குள்ள சேர்த்ததே தப்புடா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். உடனே அப்துல் கோவப்பட்டு, "அண்ணே எங்க அப்பாவ பத்தி நான் தப்பா சொன்னீங்க, அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றான். உடனே கோவப்பட்டு அந்த குடிகாரன் மறுபடியும் அப்துல் அடிக்க வரான். அப்ப கூட இருக்கிறவங்கலாம் சேர்ந்து அவன புடிச்சுட்டு அப்துல் அங்கருந்து அனுப்பி விட்டுர்றாங்க. இப்ப கட் பண்ணா கலையரசி அவ வீட்டுக்கு வெளிய நிக்க வச்சு அப்துல திட்டிக்கிட்டு இருக்கா. "ஏன்டா உன்ன அடிச்சா நான் திருப்பி அடிக்க மாட்டியா? அவன் என் மாமன் தான். அதுக்கு நீ திருப்பி அடிக்க மாட்டியா? மத்தவங்க கிட்ட அடி வாங்க தான் உங்க அம்மா உன்ன பெத்து விட்டுருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அவங்க பேசிட்டு இருக்க அதே நேரத்துல வீட்டுக்குள்ள கலையரசியோட மாமா, கலையரசியோட அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி "அந்த நிலத்த மட்டும் கொஞ்சம் வித்து பணம் குடும்மா" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அக்கா ரொம்ப கோவமா இருக்கா. "எதுக்கு பணத்த வித்து குடுக்கணும் உனக்கு? குடிச்சு குடிச்சு அழிக்கிறதுக்கா? டெய்லி நல்லா குடிச்சிட்டு வர. சல்லி பயலுங்களோட சேர்ந்து கண்ட கண்ட படத்த பார்த்துட்டு வர. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு குழந்தை இல்ல. பார்க்குறவன்லாம் என்ன தான் கேட்கறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதுக்கு தாம்மா நான் வந்து இடத்த விட்டு பணம் கேட்கிறேன். நீ வந்து பணத்த குடு. நம்ம வந்து இன்னும் நல்ல நல்ல ஆஸ்பத்திரிக்கா போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க கோவப்பட்டு, "ஆஸ்பத்திரிக்கு நாம எதுக்கு போணும்? நீ ஃபர்ஸ்ட்டு போய் டாக்டர் முன்னாடி உட்காரு. அப்ப தெரியும் பிரச்சனை யார்கிட்டன்ட்டு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல அவனுக்கு சுர்ருன்னு கோவம் வந்து அவன் பொண்டாட்டிய போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சுடுறான். உடனே அவன் கத்துற சத்தம் கேட்டு கலையரசி உள்ள ஓடி போய் பார்க்குறா. கலையரசி அக்காவ அடிக்காதீங்க, அக்காவ அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடிகார மாமாவ தடுக்க பார்க்குறா. அதுக்கு அவன் கலையரசியும் சேர்த்து அடிக்கிறான். இப்ப 2 பேரும் கத்துற சத்தம் கேட்டு அப்துலும் உள்ள ஓடி வந்துடுறான். "அண்ணா விடுங்கண்ணே, விடுங்கண்ணே, அடிக்காதீங்கண்ணே, அடிக்காதீங்கண்ணேன்னு" சொல்லிட்டு தெரியாம அவன புடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றான். "பிச்சைக்கார நாயி என் மேல கைய வச்சு என்ன கீழ தள்ளி விடுறியாடா? என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து ஒரு கட்டைய தூக்கி அப்துல் மண்டையிலேயே அடிச்சிடுறான். அப்துலுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்ப கலையரசியோட அம்மா அங்க ஓடி வந்துட்டு 3 பொம்பளைங்களும் சேர்ந்து அந்த குடிகாரன அங்கருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. "அவன எந்து போ சொல்லு. அவன் எதுக்கு என் வீட்டுக்குள்ள வரான்? அவன் ஏன் இங்க வந்தான்? அவன போ சொல்லு, போ சொல்லுன்னு" சொல்லி இவன் கத்துறான். அப்துல் சைலன்ட்டா அங்கருந்து கோச்சுக்கிட்டு வெளில போயிடுறான். இன்னொரு பக்கம் அப்துலோட அம்மா அவங்க கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து, "அக்கா, அக்கா உங்க பையன போட்டு அடிச்சுட்டாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க பதறி போய் ஓடி வராங்க. அங்க வந்து அப்துல பார்த்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் ஒண்ணும் இல்ல விடுமான்னு சொல்றான். அப்புறம் ஒண்ணும் இல்லாம ரத்தம் வருது. வா என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன் வான்னு சொல்லிட்டு கலையரசியோட வீட்டுக்கு அப்துல கூட்டிட்டு போறாங்க. அங்க கலையரசியோட மொத்த குடும்பமும் இருக்கு. கலையரசியோட அப்பா, "இங்க பாரும்மா இது இதோட வுட்டுரு. போ இங்கிருந்து, போ இங்கிருந்து. இவன் தெரியாம அடிச்சுட்டான், தெரியாம அடிச்சுட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. "தெரியாம எப்படி அடிப்பான்? ரத்தம் வரா மாரி அடிக்கிறதுன்னா தெரியாம அடிக்கிறதா? டேய் நீ என்னடா எதுக்குடா என் பையன அடிச்ச?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. "சின்ன பையன போட்டு அடிச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா பொட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற அவன் ஈகோவ ஹர்ட் பண்ற மாரி கத்தி விட்டுர்றாங்க. உடனே அவன் கோவப்பட்டு, "நான் ஒண்ணும் பொட்ட இல்ல, ஆம்பள தான் பார்க்கிறியாடி?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேஷ்டிய கழட்டி காட்டுறான். உடனே அப்துல் ஓடி போயிட்டு அவன அடிச்சு இப்ப 2 பேரும் கீழ கட்டி புடிச்சு உருண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கலாம் சேர்ந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. உடனே அந்த குடிகாரன், "நான் பார்றா உன்னையும் உங்க அம்மாவையும் வீட்டோட வச்சு கொளுத்துறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். முடிஞ்சா கொளுத்துறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்துல் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கலையரசி அப்துல் வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கலையரசி அப்துல தனியா பின்னாடி கூட்டிட்டு போய் பேசுறா. "எனக்கு வந்து உன் கூட இருக்கணும். நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவன் வந்து பயப்படுறான். "நான் ஒரு முஸ்லிம். இந்த அப்துல்ங்கிற பேரோட நான் எங்க போனாலுமே என்ன தொரத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சதுனாலே உங்க ஆளுங்கலாம் சேர்ந்து எங்கள கொன்னுடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "எனக்கு எங்க அம்மாவ நல்லா பார்த்துக்கணும். எங்க அம்மாவுக்கு கல்லு வீடு கட்டி தரணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். "இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு எனக்கு தோணல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். கலையரசி, "இப்படிலாம் பேசாதடா. என்ன ஆனாலும் நான் உன்ன விட்டு போக மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன கட்டி புடிச்சு அழுதுட்டு அங்கருந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே அப்துலோட அம்மா உள்ள உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தூங்கவே இல்ல. இப்ப ஃபிளாஷ்பேக் அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் பிரசன்ட்ட காட்டுறாங்க. இங்க இவங்க பஸ்ல போயிட்டுருக்காங்க. பஸ்ஸு பிரேக்குக்காக ஒரு டீ கடைக்கிட்ட நிக்குது. அப்போ அப்துல், "எனக்கு பாத்ரூம் போணும்" அப்படின்னு சொல்றான். சரி சீக்கிரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அப்துலோட விலங்க கழட்டிட்டு பாத்ரூம்குள்ள ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ், உடைஞ்ச பாட்டிலு, கண்ணாடி இது எல்லாத்தையும் அந்த கான்ஸ்டபிள் எடுத்து வெளில போட்டுட்டு அப்துல பாத்ரூம்குள்ள விடுறாங்க. அப்துல் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போ முடியுமான்னு சொல்லி தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்கருந்து தப்பிக்க வழியே இல்ல. இப்ப கான்ஸ்டபிள் மறுபடியும் அவன செயின போட்டு பஸ்ஸுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அவன பஸ்ல ஹேண்ட்கஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு.
அந்த டைம்ல இன்னொரு கான்ஸ்டபிள் வெளியில போயிட்டு ஒரு ஓரமா ஒண்ணு கடிக்கிறாரு. அப்போ அவரு பக்கத்துல வந்து இன்னொருத்தரும் ஒண்ணுக்கு போக நிக்கிறாரு. "ஏன் உனக்கு பாத்ரூம் இல்லையா? அங்க போய் போடான்னு" சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அவன்ட்ட சொல்லும்போது, "உனக்கு வேணா நீ போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலா பதில் சொல்றான். உடனே அந்த கான்ஸ்டபிள் அவன போட்டு அடிச்சிடுறான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த ஆளோட ஆளுங்களும் வந்து அடிக்கிறாங்க. இத பார்த்துட்டு பஸ்ஸுக்குள்ள இருந்த அந்த இன்னொரு கான்ஸ்டபிள் அப்துல்ல பஸ்க்குள்ளேயே விட்டுட்டு ஓடி வந்து அவனும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இப்ப கதிரவன் டீ சாப்பிட்டு அந்த பக்கமா வந்து பார்க்குறான். பார்த்தா 2 கான்ஸ்டபிளும் வேற ஒரு ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் உள்ள வந்து 2 பேரையும் தடுத்து விடுறான். "என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க? குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் ஞாபகம் வருது. "ஆமா அக்யூஸ்ட் எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். "ஐயா பஸ்ல இருக்கான்யா" அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்றாரு. உடனே ஓடி போய் பார்த்தா அங்க பஸ்ஸ காணோம். பஸ் கிளம்பிருச்சு. இவங்க போட்ட சண்டையிலேயே அந்த பஸ் டீ பிரேக் முடிஞ்சு கிளம்பிருச்சு. அவன வந்து "நீ பஸ்ஸில ஹேண்ட்கஃப் பண்ணியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் கேட்கிறாரு. "ஹேண்ட்கஃப் பண்ண மாதிரி தான்யா இருக்கு. ஆனா எனக்கு நிஜமா தெரியலயா" அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்றான். கதிரவனுக்கு செம கோவம் வருது. கதிரவன் கான்ஸ்டபிள பார்த்துட்டு இப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். கான்ஸ்டபிள் கையில துப்பாக்கிய காணோம். "துப்பாக்கி எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஐயா அதுவும் பஸ்ல தான்யா இருக்குன்னு" சொல்லிட்டு கான்ஸ்டபிள் தலையில கை வச்சுட்டு உட்காந்துறான். "மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்கயான்னு" கத்துறான். இப்போ பின்னாடி வர ஒரு பஸ்ல ஏறி முன்னாடி போற பஸ்ஸ இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேகமா போயிட்டு அந்த பஸ்ஸ ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. ஓவர்டேக் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க அப்துலோட சீட்டு காலியா இருக்கு. அங்க அப்துல காணோம். அப்துல் துப்பாக்கியோட எஸ்கேப் ஆயிட்டான். 3 போலீஸ்காரங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. கதிரவன் செம கோவத்துல இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கதிரவன் அவன் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன்ல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இங்க நடந்தத போயிட்டு நீங்க முதல்ல ரிப்போர்ட் பண்ணணும். அப்பதான் எதுவா இருந்தாலும் நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்றான். இவன் ஃபோன் பேசிட்டு இருக்க அந்த கேப்ல கான்ஸ்டபிள் பஸ் கண்டக்டர்ட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. "நீ எப்படி நாங்க பஸ்ல ஏறாம பஸ் எடுப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு. கதிரவன் அவங்கள மறுபடியும் திட்டிட்டு, "உங்களால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு" சொல்லி அவங்கள பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறான். இவங்க உள்ள போயிட்டு, இந்த மாதிரி நாங்க ஏஆர் போலீஸ் என் கூட வந்த அக்யூஸ்ட காணோம்னு சொல்ல போறானுங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே அப்துல் உட்காந்துருக்கான். உடனே 2 கான்ஸ்டபிளும் போயிட்டு அப்துல செம்ம அடி அடிக்கிறாங்க. "தப்பிச்சு வந்துட்டியா, தப்பிச்சு வந்துட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போலீஸோட இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. உள்ள வந்துட்டு அவர் இந்த கான்ஸ்டபிள்ஸ புடிச்சு செம்மையா திட்டுறாரு. "ஒரு அக்யூஸ்ட ஒழுங்கா கூட்டிட்டு போறதுக்கு வக்கு இல்ல. உங்களுக்கெல்லாம் எவன்டா போலீஸ் வேல குடுத்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டுறாரு. அப்போ "இல்லங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட வரான். உடனே அவன் மேல சாராய ஸ்மெல் வருது. "நீ குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவரு கோவப்பட்டு, "சரி இரு, நீங்க எந்த ஸ்டேஷன்லேருந்து வரீங்க? இருங்க உங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு" சொல்லிட்டு ஃபோன் எடுக்குறாரு. 2 போலீஸும் கால்ல விழுந்து வேணாம் வேணாம்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க. சரின்னு இவருமே வந்துட்டு ஃபோன் பண்றத விட்டுர்றாரு. டக்குன்னு பின்னாடி இருந்து அப்துல், "ஐயா அவங்க மேல மட்டும் தப்பு இல்ல. என் மேலயும் தப்பு இருக்கு. நான் தான் பதட்டத்துல பஸ்லருந்து கீழ இறங்கிட்டேன். நான் பஸ்லயே உட்காந்துருந்தேன்னா இவங்க வந்து என்ன பஸ்ல புடிச்சிருப்பாங்க. நான் பயத்துல இறங்கிட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஒரு அக்யூஸ்டு உங்களுக்கு ஜாமீன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இவங்கள கேவலமா திட்டிட்டு, இவங்கள ஃபோன் பண்ணி மாட்டி விடாம விட்டுர்றாரு. சரி உன் ரைஃபிள் நம்பர் சொல்லுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி நம்பர கேட்கிறாரு. புல்லட்ட குடுன்னு கேட்கும்போது, ஆல்ரெடி கன்னு லோட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்றான். கதிரவனே ஷாக் ஆயிடுறான். "எதுக்குடா லோட் பண்ணி வச்சிருக்கீங்க? லாங் எஸ்கார்ட்க்கு போகும்போது கன்ன லோட் பண்ண மாட்டோமே. நீங்க எதுக்கு லோட் பண்ணியிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. "இல்லங்கய்யா, அவன் ஒரு முஸ்லிம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் சொல்றான். அத கேட்டு கதிரவனே ஷாக் ஆயிடுறான். அப்போ உடனே இந்த இன்ஸ்பெக்டர், "இங்க பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் பேட்ஜ காட்டுறாரு. பார்த்தா இவரே ஒரு முஸ்லிம் தான். இவர் பேரு காதர் பாஷா. "இப்ப என்ன பண்ண போற? நானும் முஸ்லிம் தான். என்னையும் சுட்டுருவியா நீ? இந்தா சுடு சுடுன்னு" சொல்லிட்டு கையில கன்ன குடுக்குறாரு. "இல்லங்கய்யா, இல்லங்கய்யா தப்பா நினச்சுக்காதீங்க, தப்பா நினச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு அவனுங்க சொல்றானுங்க. உடனே "இங்கேருந்து போயிடுங்க. என் கண் முன்னாடி நிக்காதீங்கன்னு" சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இப்ப இவங்க அப்துல்ல கூட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த போலீஸ்காரரு அவரே பெட்ரோல் வண்டி எடுத்துட்டு வராரு. அப்ப அந்த பெட்ரோல் வண்டியில இவங்கள ஏத்திக்கிட்டு, "உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க? சொல்லுங்க நான் வழியில ஏத்தி விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியில கூட்டிட்டு போயிட்டு வழியில ஒரு லாரி ஏத்தி விட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. "நாங்கலாம் இந்து, முஸ்லிம்னு பார்க்கறதில்ல. நாங்கலாம் ஒண்ணா தான் இருக்கோம். நீ கூட்டிட்டு போறியா அக்யூஸ்ட? அவன் பேர் என்னன்னு கேளு. அவன் பேரு அப்துல் ராஃப். அது யாரோட பேர் தெரியுமா? இலங்கை தமிழர் போராட்டத்த அப்போ முதல்ல உயிர விட்ட ஒரு தியாகியோட பேரு. இன்னும் எத்தன வருஷத்துல நீங்க இப்படி முஸ்லிம் முஸ்லிம்னு சொல்லி எங்கள ஒதுக்கி வைக்கவே போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள லாரி ஏத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்ப லாரியில போயிட்டு இருக்கும்போது கதிரவனுக்கு மனசு கேட்காம அப்துல் கிட்ட கேட்கிறான். "நீ வந்துட்டு கோர்ட் வாசல்ல உள்ள போகும்போது கை விலங்க கழட்டி விட்டு சொன்னல்ல. எதுக்காக கை விலங்க கழட்ட சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அதுக்கு இவன், "இல்லங்க என்ன பார்க்க ஒரு பொண்ணு வரும். நான் கையில விலங்கோட இருக்கிறத பார்த்தா அவ அழ ஆரம்பிச்சுருவா. அவ ஒவ்வொரு வாட்டியுமே அழுவா. அதனால தான் விலங்கு வேணான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்" அப்படின்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா நமக்கு மறுபடியும் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது கதிரவன் கிட்ட அப்துல் கதை சொல்றான். என்ன ஆகுது அப்படின்னா, அப்துலும் கலையரசியும் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப இந்த பொண்ணு ஒழுங்கா மேக்கப்லாம் போட்டு வீட்டுக்கு வரத கலையரசியோட அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, "ஏய் இங்க வாடி, எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வரேன்" அப்படின்னு அவ பொய் சொல்றா. அன்னைக்கு உன் மாமன் கூட சண்டை வரும்போது கரெக்ட்டா அந்த அப்துல் பையன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ அந்த பொண்ணு,
இப்ப என்ன உனக்கு? ஆமா, நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்ல தெரிஞ்சது, இந்த ஊர விட்டே அவங்கள அடிச்சு விரட்டிடுவாங்க. அவங்கள கொன்னே போட்டுருவாங்க. உன்னையும் கொன்னுடுவாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கலையரசோட அம்மா சொல்றாங்க. உடனே அங்க கலையரசோட அக்கா வந்துட்டு, "நீ வாய மூடு. நீ ஃபர்ஸ்ட்டு வாய மூடிட்டு இரு. நீ எதுக்கு இப்படி பண்ற? அவகிட்ட நான் போய் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச போறா. அதுக்குள்ள இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவ தாப்பால் போட்டுக்கிறா. கட் பண்ணா இந்த பக்கம் அப்துல் அவங்க அம்மா கூட பைக்ல போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா அப்துல் கிட்ட, "நேத்து நைட்டு எதுக்குடா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா? நீங்க 2 பேரும் பேசுனத பார்த்தா நீங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மாரி தெரியலையேடா! வேணாம்டா எதனா பிரச்சனை ஆயிட போதுடா. ஏற்கனவே இந்த ஊர்ல என்னையும் உங்க அப்பாவையும் முஸ்லீம்ன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க ஏத்துக்கவே இல்ல. உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த வீட்ட வாங்குனாரு. அவரோட ஆசை என்ன தெரியுமா? அந்த குடிசை வீட கல்லு வீடா மாத்தணும். அதுதான் அவரோட ஆசை. நீ அத தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க அப்துல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கலையாசோட அப்பா. "உனக்கு என் பொண்ணு கேட்குதாடா? நீ வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிப்பியா? என் பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன அடிக்க வரான். "உங்கள இங்கேயே கொன்னுடுறேன். உங்க 2 பேரும் இங்க விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு" சொல்லிட்டு அப்துலோட அம்மாவையும் எட்டி நெஞ்சிலேயே மிதிச்சிடுறான். அப்துலோட அம்மா சுயநினைவே இல்லாம கீழ மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அப்துலுக்கு ரொம்ப கோவம் வந்து, எங்க அம்மா மேல கைய வச்சேன்னு சொல்லிட்டு அவன அடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, அவங்க அம்மாவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வெளில வரான். வெளிய வந்து பார்த்தா, கலையரசி குடும்பமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. "எவனோ இப்படி பண்ணிட்டு போயிட்டானே! வந்து இப்படி கொன்னுட்டு போயிட்டானே!" அப்படின்னு சொல்லிட்டு. கலையரசோட அப்பா செத்து போயிட்டாராம். இப்பதான் இவனுக்கு புரியுது. இவன் அவங்க அப்பாவ அடிச்சு கீழ தள்ளும்போது, அவங்க அப்பா தல கல்லுல அடிபட்டு அங்கேயே செத்து போயிட்டுருக்காரு. இப்ப இவன் கில்ட் தாங்காம, இவனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, "நான் தான் அவர கொன்னுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிடுறான். இப்ப ஃபிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு, இங்க கதிரவன காட்டுறாங்க. இவங்க லாரியில போயிட்டுருக்காங்க. இந்த மொத்த கதையும் இவன் கதிரவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப கதிரவன், "அது எப்புட்றா? தான் அப்பாவ கொன்னவன இன்னும் அந்த பொண்ணு பார்க்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். "இல்ல சார். நான் நடுவுல ஒரு நாள் கோர்ட்டுக்கு போம்போது அவள பார்த்தேன். அவ கால்ல விழுந்து நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். அவளும் என்ன மன்னிச்சுட்டா. அவ புரிஞ்சுக்கிட்டா சார்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். "உங்க அம்மா என்ன ஆனாங்கன்னு?" சொல்லிட்டு கதிரவன் கேட்குறான். அப்பதான் நமக்கு ஃபிளாஷ்பேக்ல இன்னொரு சீன காட்டுறாங்க. இவன் ஜெயில்ல இருக்கும்போது இவன பார்க்கறதுக்கு கலையரசி அங்க வந்து, "அம்மா செத்து போயிட்டாங்கடா. அம்மா ஹாஸ்பிட்டல்லயே செத்துட்டாங்க" அப்படின்னு சொல்றா. ஒவ்வொரு வாட்டியும் இவன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போம்போதும், இவனுக்கு வாய்தா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் கேஸ போலீஸ் பார்க்கவே மாட்டேங்குது. கோர்ட் இவன் கேஸ முடிக்காம வாய்தா குடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு வாய்தாக்கும் இந்த பொண்ணு கலையரசி இவன பார்க்க வரா. ஒரு வாட்டி கலையரசி அங்க வரும்போதும், அடுத்த வாய்தா டேட் இப்போன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சொல்லிடுறான். அந்த டேட்ட வச்சு தான் கரெக்ட்டா அந்த டைமுக்கு அந்த கோர்ட்டுக்கு கலையரசி வரா. இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் இவன் கேஸ் முடியவே இல்ல. இன்னும் வாய்தா வாய்தான்னு போய்க்கிட்டே தான் இருக்குது. இப்பவும் வந்து இவங்க வாய்தாக்கு தான் போறாங்க. இந்த வாட்டியும் இவன பார்க்கறதுக்கு கலையரசி வருவா. வரும்போது இவன் கையில விலங்கோட இருந்தா, அவ அழுவான்னு சொல்லிட்டு தான் விலங்க கழட்ட சொல்றான். இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு விக்ரம் பிரபுக்கு இவன் மேல கொஞ்சம் பாவமாயிடுது. ஆனா இவன் நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டவுட்டாவே இருக்கான். இப்போ இவங்க கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில போயிட்டு அப்துல் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு கலையரசி வரான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆகுறான். அவன் கையில விலங்கு போடும்போது விக்ரம் பிரபு அந்த விலங்க கழட்டி விட்டுர்றான். "இங்க பாருடா, நீ சொன்ன கதைய நான் நம்புறேன். ஆனா நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றியா இல்லையான்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற விலங்க கழட்டி விட்டுர்றான். "சார், நான் தப்பிச்சுலாம் போக மாட்டேன் சார். அந்த பொண்ண மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வெளியில பஸ் ஸ்டாப் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பஸ்ஸா போகுது. அந்த பொண்ணு வரவே இல்ல. "சார், இன்னும் ஒரு பஸ் பார்க்கலாம் சார். இன்னும் ஒரு பஸ் பார்க்கலாம் சார்ன்னு" சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன கோர்ட்டுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. இப்ப அங்க போனா, அங்க ஆல்ரெடி நெறைய கேஸ்ல ஜட்ஜ் பிஸியா இருக்காரு. சீக்கிரமா என் கேஸ முடிங்கன்னு சொல்லிட்டு தவாலி கிட்ட கையில லஞ்சத்த குடுக்குறான் கதிரவன். அந்த டைம்ல இவன் வெளிய வந்து பார்க்குறான். பார்த்தா அங்க கலையரசி வந்து நிக்கிறா. கலையரசி நிக்கிறத பார்த்தோன்னே கதிரவனுக்கே சந்தோஷமாயிடுது. அப்துல் கலையரசி கிட்ட தூரத்துல இருந்து சைகையில பேசிட்டு இருக்கான். "பாத்தியா, என் கையில வந்து விலங்க எடுத்துட்டாங்க. கிட்ட வா, கிட்ட வான்னு" சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே விக்ரம் பிரபு போயிட்டு கலையரசி கிட்ட, "வாம்மா கலையரசி, எப்ப வந்த? உன்ன பார்க்க தான் அவன் வந்து காத்துக்கிட்டு கிடந்தான். இவ்வளோ நேரம் உன்ன தான் தேடிட்டு இருந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு, "இவங்க 2 பேரும் அப்படியே உட்கார வைங்க" அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, கலையரசி அப்துல் கிட்ட, "அப்துல், என்னால முடியலடா அப்துல். எங்க மாமன் வாரத்துக்கு 2 பேர பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி கூட்டு வரான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா நீ வந்துரு. நீ எப்ப வருவ?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "நான் சீக்கிரமா வந்துருவேன் கலை" அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் சொல்றான். "டேய், இன்னும் எத்தன நாளைக்கு நீ இந்த பொண்ண இப்படி ஏமாத்திட்டு இருக்க போற? உனக்காக இன்னும் எத்தன நாளைக்கு அந்த பொண்ண இப்படி காக்க வச்சுட்டு இருக்க போற? அம்மா, இவன் எப்படி பார்த்தாலும் ரிலீஸ் ஆவறதுக்கு இவன் கேஸ விசாரிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கதிரவன் அப்துல் கிட்ட, "உனக்குன்னு இலவச வக்கீல் கோர்ட்ல குடுத்துருப்பாங்கல்ல, அந்த வக்கீல் கிட்ட பேசினியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "இலவச வக்கீல் குடுத்தாங்க சார். ஆனா குண்டு வெடிப்புக்கு அப்புறமா ஹிந்து, முஸ்லீம் பிரச்சனை வந்துச்சுல்ல சார். அதிலிருந்து முஸ்லீம் கைதியோட ஜாமீன் மனுவ இவங்க பெருசா எடுத்துக்கல சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "சரி, நீயாவது ஒரு அட்வொகேட்ட பார்த்துருக்கலாம் இல்லம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பதான் இவ சொல்றா, இவ வந்து இவனுக்காக போய் அட்வொகேட்லாம் பார்த்துருக்கா. ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சு இவன் மாமங்காரன் குடிச்சிட்டு வந்து இவள போட்டு செம்ம அடி அடிச்சிருக்கான். "இன்னொரு வாட்டி போய் எதனா அட்வொகேட்ட பார்க்குறேன்னு சொன்னீன்னா, உங்க அக்காவ நான் கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கான். கதிரவன் உடனே அப்துல்ல பார்த்து, "சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நேத்து நைட்டு பஸ்ல இருந்து நீ தப்பிச்சு போனல்ல, எதுக்காக நீ அப்படியே தப்பிச்சு ஓடிடாம நீயா எதுக்கு போய் சரண்டர் ஆன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "சார், எனக்கு தப்பிச்சு போணும்னு தான் தோணுச்சு. நானும் யோசிச்சேன்.
ஆனா, இந்த அப்துல்ங்கிற பேரு, முஸ்லீம்ங்கிற அடையாளம், இதோட நான் எங்க போனாலுமே, இந்த உலகம் என்ன எப்படி பார்க்கும்னு நல்லா தெரியும் சார். நான் எங்க தான் சார் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஜட்ஜையாவ பார்க்குறதுக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா, உள்ள கூட்டிட்டு போம்போது விக்ரம் பிரபு யோசிச்சுட்டு அப்துல கூப்ட்டு, "இங்க பாரு அப்துல், நீ வந்துட்டு இப்போ உள்ள போறல்ல, சும்மா உள்ள போயிட்டு கை கட்டி நிக்காத. ஐயா இந்த மாரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்கய்யா. நான் அனாதைங்கய்யா. எனக்கு யாருமே இல்லங்கய்யா. தயவு செஞ்சு என் கேஸ முடிங்கய்யா. ரொம்ப வருஷமா என் கேஸ் இப்படியே போயிட்டு இருக்குதுய்யா" அப்படின்னு சொல்லி நீ பேசு. நீ பேசினா மட்டும் தான் இங்க உனக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இப்போ இவங்க உள்ள போறதுக்குள்ள மத்த கேஸ் எல்லாம் பாத்து டைம் ஆயிடுது. லஞ்ச் டைமே வந்துருது. ஜட்ஜ் ஐயா லஞ்சுக்கு போயிட்டு வந்தது தான் உங்க கேஸ பாப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுவரைக்கும் இவன பிராக்டிஸ் பண்ணு. ஜட்ஜ் கிட்ட எப்படி பேசணும்னு பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இவனும் உட்காந்து ஒரு ஒரு வாட்டியும் பேசி பேசி பார்க்குறான். ஆனா, அவனுக்கு சரியா வரவே மாட்டேங்குது. இப்ப லஞ்சுக்கு அப்புறமா ஜட்ஜ் வந்துட்டு அவரோட சேம்பர்ல பார்ப்பாங்க. அங்க வந்து பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சா பேச முடியும். ஒருவேள சேம்பர்ல அவர் தனியா இருக்கிற இடத்துல எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படியும் அப்துல் சொதப்புவான்னு தெரிஞ்சு அவன் டக்குனு அந்த பொண்ண பார்த்து அந்த பொண்ண கிட்ட கூப்பிடுறான். அம்மா நீயும் கூட உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் ஐயா வேணாங்கய்யா பிரச்சனை ஆயிடுங்கய்யா அப்படின்னு கதிரவன் கிட்ட சொல்றாங்க. என்ன பிரச்சனை ஆனாலும் சரி இவங்க போய் பேசட்டும். அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு யாராவது உங்கள விசாரிக்கிறாங்க அப்படின்னா நான் தான் உள்ள அனுப்பிச்சேன்னு என்ன கை காமிச்சு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஜட்ஜ் ஐயா உள்ள கூப்பிடுறாரு. 2 பேரும் உள்ள போயிட்டு ஜட்ஜி கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்துலும், கலையரசியும். 2 பேரும் அழுதுகிட்டு, "எங்களுக்கு நீங்க தான்யா உதவி பண்ணணும். ஹெல்ப் பண்ணுங்க. என் கேஸ தயவு செஞ்சு பாருங்கய்யா. 5 வருஷமா எங்களுக்கு வாய்தா போட்டுன்னே இருக்காங்கய்யா. எங்க கேஸ் எடுத்து முடிங்கய்யா. நாங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்யா" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜ் ஐயா அவங்களோட மொத்த கதையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு, "இங்க பாருப்பா, நீ பண்ணது ஒரு எமோஷனல் கிரைமு. அதுவும் தெரியாம தான் பண்ண. அதுக்கு 5 வருஷம் தான் தண்டனையே. ஆனா நீ ஆல்ரெடி 5 வருஷமா இந்த கோர்ட்ல விசாரணை கைதியாவே சுத்திட்டு இருக்க. அடுத்த வாய்தால நான் உன் கேஸ முடிக்கிறேன். அடுத்த வாய்தால உனக்கு விடுதலை கிடைக்கவும் நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ உடனே முடிக்காம இவ்வளோ நாளா உங்கள அலைக்கழிச்சதுக்கு கோர்ட் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஐயா சொல்லியிருக்காரு. வெளியில வந்துட்டு அப்துலும், கலையரசியும் விக்ரம் பிரபுவ கட்டி புடிச்சுட்டு அழுவுறாங்க. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. "ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்துல் அங்கருந்து கிளம்புறான். அடுத்த வாய்தால கண்டிப்பா அவனுக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அவன் ரிலீஸ் ஆயிடுவான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் கலையரசியும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறா. கண்டிப்பா அடுத்த வாட்டி அப்துல் ரிலீஸ் ஆயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப ஜெயிலுக்கு கூட்டு போய் விடும்போது, அப்துல் கதிரவன் கிட்ட, "சார் அடுத்த வாட்டி எனக்கு ரிலீஸ்ன்னு அந்த ஐயா சொல்லியிருக்காரு. அடுத்த வாட்டியும் நீங்களே என் கூட எஸ்கார்ட்க்கு வந்தீங்கன்னா நல்லாருக்கும் சார். எனக்கு தைரியமா இருக்கும் சார். நான் தைரியமா பேசுவேன் சார்" அப்படின்னு சொல்றான். விக்ரம் பிரபுவும், "சரி நானே வரேன்டா" அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா, இவனுக்கு அடுத்த வாய்தா டேட் வந்துருது. அந்த டேட் வரும்போது கரெக்ட்டா விக்ரம் பிரபு படத்தோட ஆரம்பத்துல ஒரு கைதிய சுட்டு கொன்னான்ல, அந்த என்குயரி இப்போ கூப்பிடுறாங்க. அதே டேட்ல தான் இங்க அப்துல வந்துட்டு எஸ்கார்ட்க்கு கூட்டிட்டு போணும். விக்ரம் பிரபுக்கு பதிலா வேற 3 போலீஸ் வராங்க. அத பார்த்த உடனே அப்துல்க்கு அப்செட் ஆயிடுது. "ஏன் சார் கதிரவன் சார் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "ஏன் கதிரவன் சார் வந்தா தான் சார் வருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுங்க இவன தட்டி கூட்டு போயிடுறாங்க. இப்போ அப்துல்ல அவங்க கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டு வந்து பார்த்தா, அங்க இன்னும் அந்த பொண்ணு வரவே இல்ல. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா, கலையரசி அவங்க அக்கா கிட்ட, "அப்துல்க்கு வந்து நாளைக்கு ரிலீஸுக்கா. நான் வந்து அப்படியே அப்துல் கூட வரேன். என் ஊருக்கு ஓடி போயிட போறேன்" அப்படின்னு சொல்றா. அவங்க அக்காவும், "நீ இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா அவன் கூட போய் நல்லா இரு" அப்படின்னு சொல்லிட்டு கையில பீரோலருந்து பணம்லாம் எடுத்து குடுக்குறா. ஆனா, அவங்க பணம்லாம் எடுத்து குடுக்குறத அவங்க குடிகார மாமன் பார்த்துடுறான். பார்த்துட்டு 2 பேரையும் போட்டு செம்ம அடி அடிக்கிறான். உடனே அவங்க அக்கா வீட்டுக்குள்ளருந்து வெளில வந்து, "என் பொண்ண கொல்றான், காப்பாத்துங்க. யாராவது வந்து என் புள்ளைய காப்பாத்துங்க. கொல்றானே, கொல்றானே" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துக்காரங்க அங்க வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. இந்த பக்கம் அப்துல் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா, இன்னும் அந்த பொண்ணு வரவே இல்ல. இப்ப கோர்ட்டுக்குள்ள போய் பார்த்தா, அங்க கோர்ட்டுக்குள்ள அந்த ஜட்ஜே இல்ல. வேற ஒரு ஜட்ஜ் இருக்காரு. இந்த ஜட்ஜு அப்துல் வந்த உடனேயே, "உனக்கு மறுபடியும் அடுத்த மாசம் வாய்தாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டேட் குடுத்துடுறாரு. உடனே இவன் கோர்ட்லயே எமோஷனல் ஆயி கத்த ஆரம்பிச்சுறான். "ஐயா! எனக்கு இன்னைக்கு விடுதலைன்னு சொல்லியிருக்காங்கய்யா. அந்த ஐயா சொன்னாருங்கய்யா. நீங்க வேற மாரி சொல்றீங்களேய்யா. இன்னைக்கு எனக்கு விடுதலைன்னு சொன்னாங்கய்யா. காப்பாத்துங்கய்யா. நான் பண்ணாத தப்புக்கு 5 வருஷமா உள்ள இருக்கேன்யா. காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யான்னு" கத்துறான். கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து கதிரவன் இங்க வந்துடுறான். கதிரவன் வந்துட்டு அவங்கள என்கொயரிய விட்டுட்டு அப்துலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்துட்டான். அவன் இங்க வந்து ஜட்ஜு கிட்ட, "ஐயா இங்க பாருங்கய்யா, இவன் வந்துட்டு 5 வருஷமா வந்து விசாரணை கைதியா இருக்கான். எமோஷனல் கிரைமுக்கு தண்டனையே 5 வருஷம் தான்யா. ஆனா அவன் 5 வருஷமா வாய்தாலயே இருக்கான்யா. அவனோட கேஸ் முடிஞ்சு அவனுக்கு விடுதலை கிடைக்கும்னு முன்ன இருந்த ஜட்ஜ் ஐயா சொன்னாருயா. போன வாய்தால தான்யா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இந்த ஜட்ஜுக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிட்டு, "ஓ! உனக்கு இந்த கோர்ட்டு, கேஸ் இத பத்திலாம் தெரியுமா? இந்த செக்ஷன்லாம் நீ கரெக்ட்டா சொல்லுவியா? என்னை விட நீ படிச்சவனா? நீ வந்து எனக்கு சொல்லி தரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபுவ திட்டி வெளியில அனுப்பிடுறாரு. "முதல்ல இருடா உனக்கு சஸ்பென்ஷன் போடுறேன். யூனிஃபார்ம் எங்க? நீ எப்படி இந்த டைம்க்கு இங்க வந்த? உன்ன யார் இங்க வர சொன்னது? கைதி கிட்ட காசு வாங்கிட்டு நீ கைதிக்கு சப்போர்ட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லங்கய்யா, நான் வந்துட்டு போன வாட்டி அவனுக்கு எஸ்கார்ட்டா வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். போன வாட்டி எஸ்கார்ட்டா வந்தவனுக்கு இந்த வாட்டி என்ன வேலை? இருங்க உங்க எஸ்கார்ட்டோட மொத்த டீமையும் நான் வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்றேன். உங்க எல்லாருக்கும் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்க இருக்க மத்த எஸ்கார்ட்டுங்களுக்கும் கோவம் வந்துருது. விக்ரம் பிரபுவால நமக்கும் வந்துட்டு கெட்ட பேர் வந்துருச்சே. நம்மளையும் இப்ப வச்சு செய்ய போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அப்துல் கதர்றான், அழுவுறான்.
என்ன விடுங்க, என்ன விடுங்க. ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அப்துல்ல இப்போ கோர்ட்லேருந்து தர தரன்னு வெளிய இழுத்துட்டு வராங்க. அப்போ அப்துல் கையில விலங்கு போடும்போது அங்கேருந்து ஓடியே போயிடுறான் தட்டி விட்டுட்டு. அப்துல் பதட்டத்தில என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேருந்து ஓடிடுறான். உடனே அவன தொரத்திக்கிட்டு போலீஸ்காரங்க ஓடுறாங்க. அவன டக்குன்னு சுடுறதுக்கு துப்பாக்கிய தூக்குறாங்க. ஆனா விக்ரம் பிரபு தடுத்துடுறான். "டேய் என்னடா பண்ற? வெரட்டி புட்றா" அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அப்துல்ல அவங்க வெரட்டி புடிச்சு ஆட்டோல ஏத்த பார்க்குறாங்க. ஆனா அப்துல் சார் என்ன விடுங்க சார், என்ன விடுங்க சார். நான் போய் என் கலையரசிய பார்க்கணும் சார். அவ வரல சார். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார். நான் போய் பார்க்கணும் சார். நான் போய் பார்க்கணும் சார்ன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சுடுறான். அப்போ கரெக்ட்டா ஆப்போசிட் ரோட்ல வர பஸ்ஸுல கலையரசி வரா. அப்துல் போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்துலு அப்துலுன்னு சொல்லிட்டு அவ பஸ்ஸுலேருந்து கத்திக்கிட்டே பஸ்லேருந்து இறங்கி ரோட்டுக்கு இந்த பக்கம் ஓடி வர பார்க்குறா. அப்ப அவ ரோட கிராஸ் பண்ணும்போது, பின்னாடி வர ஒரு பஸ் வேகமா வந்து அவள இடிச்சிருது. அப்துல் கண்ணு முன்னாடியே கலையரசிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. உடனே கதிரவன் ஓடி போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பஸ் முன்னாடி பார்க்குறான். அப்ப கலையரசியோட பேகு, அவ கையில வச்சிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே கீழ சிதறி கிடக்குது. இவன் உடனே அங்கேயே சோகமா ரோட்லயே கீழ உட்காந்துடுறான். அப்துலால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்துல் அழுவுறான், கத்துறான், கதர்றான். நான் பார்க்கணும் பார்க்கணுங்கிறான். ஆனா அவன பார்க்க விடாம ஆட்டோல அப்படியே போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நமக்கு கட் பண்ணிட்டு கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன ஆயிருக்குன்னா, இப்போ வந்துட்டு புதுசா ட்ரெய்னியா ஜாயின் பண்ணியிருக்கிற ஆர்ம்டு ரெஸ்க்யூ போலீஸ்காரங்க எல்லாருக்கும் நம்ம கதிரவன் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் இந்த மொத்த கதையும் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க "என்ன ஆச்சு சார்? அந்த பையன் செத்துட்டானா? ஜெயிலுக்குள்ள போன அந்த பையன் என்ன ஆனான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் கேட்குறான். "உண்மையான கதைனா இருந்தா அவன் சூசைட் பண்ணியிருக்கணும் சார். பொண்ணு செத்துருச்சு. அப்ப அவனும் செத்துருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கதிரவன் "நெறைய சினிமா படம் பார்ப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் ஆகல. என்னாச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்றான். என்ன ஆயிருக்கும்னா, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, இங்க அப்துல்ல பார்க்கறதுக்கு கதிரவன் வந்திருப்பான். ஜெயில்ல அப்துல் கதிரவன பார்த்து கட்டி புடிச்சுன்னு அழ ஆரம்பிச்சுருவான். அப்போ பின்னாடி "அப்துலு" அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேட்கும். திரும்பி பார்த்தா, அங்க கலையரசி நின்னுட்டுருப்பா. என்ன ஆயிருக்கும்னா, அன்னைக்கு பஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ கலையரசிய பஸ் இடிக்கல. அவ கீழ விழுந்து அந்த ரோடுக்கு ஓரமா இருக்கிற டிவைடர் கிட்ட படுத்துட்டு இருப்பா. பஸ்ஸு அவ மேலயே பட்டிருக்காது. அவ பஸ்ஸுக்கு அடியில கீழ போய் ஓரமா ஒளிஞ்சு படுத்துக்கிட்டு இருப்பா. இப்போ அப்துலும் ரிலீஸ் ஆயிட்டான். கலையரசியும் அப்துலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. கதிரவனும் நல்ல போலீஸ் ஆஃபீசரா இருக்கான். அவன் இப்போ இருக்கிற ட்ரெய்னி போலீஸ் ஆஃபீசர்ஸ் கிட்ட, "இங்க பாருங்க எல்லா அதிகாரத்தில இருக்கிற அதிகாரிகளுக்கும் ஒரு சில அதிகாரம் பவர் இருக்கும். அந்த அதிகாரத்த நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். என்னால முடிஞ்ச அன்னைக்கு அப்துல ஜட்ஜ் ஐயா கிட்ட பேச வச்சது. அதனால தான் அவனுக்கு இன்னைக்கு அவன் லைஃபே மாறி இருக்கு. இன்னைக்கு அவன் ரிலீஸ் ஆயிட்டான். நிம்மதியா இருக்கான். அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ப நீங்க தாராளமா பண்ணலாம். எப்பவுமே மக்களுக்கு தோழனா இருங்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே போலீஸ் எளிய மக்களுக்கு உதவி தான் பண்ணணுமே தவிர, அவங்க கஷ்டத்த குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த மாரி நீங்க பண்ற ஹெல்ப்ல கிடைக்கிற மனநிறைவு வேற எதுலயுமே கிடைக்காது. எனக்கு அப்படிதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிடுறான். இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு.